பிக் பாஸ்லேருந்து 2வது பேஜ்லேருந்து இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா அன்ஷிதா வந்திருக்காங்க. ஸோ அன்ஷிதா வரும்போதே வந்து ஒரு வன்மத்தோடு தான் வந்திருக்காங்க. அவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும் ரொம்ப வந்து ஒர்ஸ்ட்டாக தான். ஸோ வன்மத்தை வந்து இனிமேல் கூட வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது முன்னாடி வந்து வந்த உடனே வந்து சீனு அப்படின்ற வந்து விஷாலை கட்டி பிடிச்சி அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு கன்றாவையான ஒரு கெமிஸ்ட்ரியாக இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சகிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. விஷயம் அது கிடையாது. உள்ளே வந்தவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா வந்து சௌந்தர்யா தான். ஸோ அப்படின்ட்டு வந்து சௌந்தர்யா வந்து கட்டி பிடிச்சிட்டு சௌந்தர்யா அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சௌந்தர்யா வீட்டிலேருந்து எம்மா உள்ளே போய்ட்டு என் பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன், கொஞ்சம் அப்படி பேசுமான்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து உள்ளே வந்தோடனே சௌந்தர்யா வந்து அப்படி இப்படின்னு வந்து நல்லா முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது யாருன்னா வந்து முத்துக்குமாரன்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்குமாரா நீ தான் உண்மையாலுமே வந்து வெளியில் வந்து பிஆர் டீம் வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து முத்துக்குமாரன் வந்து ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. சௌந்தர்யா தான் வந்து நம்பர் 1 பிஆர் டீம் வச்சு நல்லா ஓடிட்டுருக்காங்க. ஆனால் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்துன்றது ஒரு சண்டையாகவே வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, ஃபேட் பேண்ட்டை வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காரு, என்னை பிடிக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் வெளியே போய் சொல்லிக்கிங்க, ஆனால் இங்கே இருக்கும்போது வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண பிடிக்குன்றது வந்து சொல்லாதீங்க அப்படின்னு வந்து முத்துக்குமரனுக்கும் ஃபேட் மேனுக்கும் வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ வந்த வேலையை வந்து அன்ஷிதா பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இது போல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.